வணக்கங்க. இந்த வீடியோவில் அசம்பிளியில் மேட்டில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு மேட் டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் அசம்பிளிக்குள்ளார பார்த்தீங்கன்னா 2 பார்ட் ஃபைலை கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இப்போ இதை உள்ளே கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி செகண்ட் பார்ட்டை உள்ளே கொண்டு வரேன். மேட்டில் அட்வான்ஸ்டு மேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் சென்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 பார்ட் இருக்கு இல்லையா, இதில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட டாப் ஃபேஸ் பாருங்கள், ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல். இப்போ இந்த பார்ட்டோட இந்த ஃபேஸ், இந்த ஏரியா மட்டும் பாருங்கள், ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல். இப்போ நான் ப்ரொஃபைல் சென்டர் அப்படின்னு கொடுக்கறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலோட சென்டர் பாயிண்ட்டும் இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலோட சென்டர் பாயிண்ட்டும் ஒரே ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா மேட் ஆகும். இப்போ நான் இந்த ஃபேஸையும் சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலுக்கு சென்டராக வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இது கீழே இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேட் அலைன்மெண்ட் அப்படிங்கிறத மாற்றணும் அப்படின்னா நம்மளோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? அப்புறம் இந்த 2 ஃபேஸும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஆஃப் செட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வைங்க. இங்கே நான் 50 mm அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்லேருந்து அந்த ஃபேஸ் இன்வர்டு 50 mm போயிடுச்சு. இப்போ நான் ஃப்ளிப் டைமென்ஷன் கொடுத்தேன்னு வைங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 50 mm அவுட்வேர்டில் மேட் ஆகிருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் சென்டர் மேட். அட்வான்ஸ்டு மேட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது சிமெட்ரிக் மேட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பார்ட்டை மறுபடியும் அசம்பிளிக்குள்ளார இன்னொரு டைம் கொண்டு வரேன். அதுக்கு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டாந்து வெளியே பிளேஸ் பண்ணிட்டு கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு பார்ட்டை இந்த பக்கம் கொண்டு வரேன். சரிங்களா? இப்போ இந்த ஃபேஸ் 3 ஃபேஸையும் செலக்ட் பண்ணி நான் மேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்ன மேட் அப்படின்னா கோஇன்சிடென்ட் மேட். இப்போ இந்த 2 பீஸையும் நான் ஒரு பொசிஷனில் நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த பீஸை ஹைடு பண்ணிடலாம். இப்போ மேட்டில் போயிட்டு அட்வான்ஸ்டில் போயிட்டு சிமெட்ரிக் மேட் கொடுத்துட்டு எந்த பிளேனை ரெஃபரன்ஸ் பிளேனாக வச்சு சிமெட்ரிக் மேட் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் பிளேனை நான் இங்கே சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டோட சென்டராக இருக்கக்கூடிய ரைட் சைடு பிளேனை நான் சூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்ட் இந்த 21.1 அப்படிங்கிறது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதோட ரைட் பிளேன் தான் இந்த பார்ட்டுக்கு சென்டராக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரைட் பிளேனை சூஸ் பண்ணிட்டேன். இதில் எந்த 2 ஃபேஸ் இந்த பிளேனுக்கு சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸையும் நான் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பிளேனுக்கு சிமெட்ரிக்காக இந்த 2 ஃபேஸும் வந்துருச்சு. இப்போ சப்போஸ் இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது இந்த ஃபேஸில் இருந்து ஒரு 50 mm டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் இருந்து இந்த ஃபேஸ் 50 mm டிஸ்டன்ஸில் இருக்குமா, அதே மாதிரி இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸ் 50 mm டிஸ்டன்ஸ்க்கு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வித் மேட்.
இப்போ இந்த பார்ட்டை நான் மறுபடியும் அசம்பிளிக்குள்ளார கொண்டு வரேன். சரிங்களா, அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வரேன். இப்போ இந்த ஃபேஸையும் இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணி நான் கோஇன்சிடென்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ பாருங்க, இந்த அடியில் இருக்க ஃபேஸ் வந்து இந்த பார்ட்டோட அடியில் இருக்க இந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸோட கோஇன்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அட்வான்ஸ்டு மேட்டில் வித் மேட் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி இந்த பார்ட்டோட இந்த ரெண்டு ஃபேஸும் இந்த பார்ட்டோட இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா வித் வைஸ் வந்து சென்டராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த பார்ட்டோட இந்த ஃபேஸையும் இந்த ஃபேஸையும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த செலக்ஷன் 2ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸையும் இந்த ஃபேஸையும் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வித்தும் இந்த ரெண்டு வித் வைஸ்க்கு வந்து சென்டராக வந்துருச்சு. சரிங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா வித் மேட். அதே மாதிரி அங்கே என்ன கொடுத்தனோ அதே மாதிரி இந்த பார்ட்டியும் இந்த கைட்வேல வந்து பார்த்தீங்கன்னா நான் மேட் பண்ண போகிறேன். இப்போ கோஇன்சிடென்ட் மேட் கொடுத்துட்டு இந்த ஃபேஸையும் இந்த ஃபேஸையும் கோஇன்சிடென்ட்டாக மேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு மேட்டில் போயிட்டு வித் மேட் கொடுத்துட்டு இந்த ஃபேஸையும் நீங்கள் இதை தான் சூஸ் பண்ணணும்ல, இந்த ஃபேஸையும் கூட சூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே நீங்கள் இந்த ஃபேஸை சூஸ் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைடு இந்த ஃபேஸை தான் சூஸ் பண்ணணும். மாற்றி இதை சூஸ் பண்ணிங்கன்னா வித் மேட் வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா, இப்போ நான் இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஃபேஸை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ஃபேஸையும் இந்த ஃபேஸையும் சூஸ் பண்ணுறேன். இப்போ வித் வைஸ் வந்து எனக்கு சென்டராக மேட் ஆயிடுச்சு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா வித் மேட். இப்போ இந்த காம்போனண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைடு பண்ணுறேன். இப்போ மேட்டில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது, இப்போ மேட்டில் அட்வான்ஸ்டு மேட்டில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது பாத் மேட். இந்த பாத் மேட் என்ன அப்படின்னா, ஒரு பார்ட்டோட ஒரு வெர்டெக்ஸ் ஆர் பாயிண்ட்டையும் இன்னொரு பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபைலில் போய் நம்ம மேட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த பாயிண்ட் வந்து அந்த ப்ரொஃபைல்லே ட்ராவல் ஆகும். சரிங்களா, இப்போ நான் இந்த பார்ட்டை வந்து நான் மறுபடியும் அசம்பிளிக்குள்ளார கொண்டு வந்துட்டு இந்த பார்ட் வேண்டாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பார்ட் வந்து நான் அசம்பிளிக்குள்ளார கொண்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டோட இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து இந்த பாத்தில் ட்ராவல் ஆகணும் அப்படின்னு நான் மேட் பண்ண போகிறேன். இப்போ மேட் போயிட்டு அட்வான்ஸ்டு மேட் போயிட்டு பாத் மேட் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல காம்பனண்ட் வெர்டெக்ஸ் அப்படிங்கிற இடத்துல எந்த காம்பனண்ட்டோட வெர்டெக்ஸ் பாயிண்ட் ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு பாத் செலெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல எனக்கு இந்த பாத்தில் ட்ராவல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்ஜை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்துலேயே இந்த பாயிண்ட் வந்து ட்ராவல் ஆகும். சரிங்களா, நீங்கள் என்ன ஆங்கிளில் வேணாலும் டில்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பாயிண்ட் அந்த வெர்டெக்ஸ் வந்து அந்த பாத்தை விட்டு அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகாது, அப்படியே கோஇன்சிடென்ட்டாகவே இருக்கும். சரிங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாத் மேட். நெக்ஸ்ட்டு இந்த பாத் மேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத் மேட்டை எடிட் ஃபியூச்சரில் போயிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பாத் மேட்டில் எடிட் ஃபியூச்சரில் போயிட்டு இங்கே பாத் அப்படிங்கிற இடத்துல செலக்ஷன் மேனேஜர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு இன்னும் அடிஷ்னலாக பாத் வேணும்னாலும் இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். சரிங்களா,
இப்போ என்ன ஆகும், நான் செலக்ட் பண்ணியிருக்கிற பாத்தில் இந்த பாயிண்ட் ட்ராவல் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் மட்டும்தான் ட்ராவல் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஷேப்பில் வந்து ட்ராவல் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த எட்ஜில் ட்ராவல் ஆயிடுச்சு, அப்புறம் இந்த எட்ஜுக்கு வந்துருச்சு, அப்புறம் இந்த எட்ஜில் ட்ராவல் ஆயிடுச்சு. சரிங்களா? நான் வந்து மேலே இருக்கிற எட்ஜை நான் செலக்ட் பண்ணலை. சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாத்மேட். நெக்ஸ்ட்டு லீனியர் ஆர் லீனியர் கப்ளர் மேட். இது வந்து என்ன அப்படின்னா, இந்த மேட் கொடுக்கறது மூலயமா ரெண்டு பாடியை வந்து ரெண்டு பார்ட்டை வந்து ஒரு பார்ட்டுக்கு இன்னொரு பார்ட் ரிலவெண்ட்டாக வந்து மூவ் பண்ண வைக்க முடியும். இப்போ பாருங்க, நான் இந்த மேட்டில் போயிட்டு அட்வான்ஸ்டில் வந்துட்டு லீனியர் ஆர் லீனியர் கப்ளர் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட இந்த ஃபேஸை இங்கே சூஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த டேபுக்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல செகண்ட் பார்ட்டோட இந்த ஃபேஸை நான் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், என்ன ரேஷியோவில் வந்து அதோட மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுக்குறேன். இங்கே டிஃபால்ட்டாக 1:1 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே 1 mm மூவ் ஆனால் இந்த பார்ட்டும் 1 mm மூவ் ஆகும். சப்போஸ் இங்கே 1:2 அப்படின்னு இருந்ததுன்னு வைங்க, இந்த பார்ட் 1 mm மூவ் ஆனால் இந்த பார்ட் வந்து ட்வைஸ் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்தனா இந்த பார்ட் இந்த பக்கம் மூவ் ஆனால் இந்த பார்ட் இந்த பக்கம் மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ நான் வந்து எந்த கண்டிஷனுமே மாற்றாமல் அப்படியே ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ மூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறேன். அப்போ இதுக்கு ரிலவெண்ட்டாக எனக்கு இந்த பார்ட்டும் மூவ் ஆகுது. இப்போ இந்த லீனியர் கப்ளர் மேட்டை எடிட் ஃபியூச்சரில் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல 1:2 ரேஷியோவில் எனக்கு மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கு ட்வைஸாக இந்த பார்ட் வந்து மூவ் ஆகும். பார்த்தீங்களா? டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் ஆகுதுன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு பார்ட் மூவ் பண்ணுறது இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்கும். ஆனால் செகண்ட் பார்ட்டு இந்த எண்டு வரைக்குமே ட்ராவல் ஆகும். அதாவது இங்கே 1 mm மூவ் பண்ணால் அங்கே 2 mm மூவ் ஆகும். அந்த மாதிரின்னு வைங்களேன். நெக்ஸ்ட்டு இந்த லீனியர் கப்ளர் மேட்டில் எடிட் ஃபியூச்சரில் போயிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். அதை கொடுத்துட்டு இங்கே ரேஷியோவில் 1:2னா இங்கே வந்து 1 mm மூவ் ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிவர்ஸ் டைரக்ஷனில் 2 mm மூவ் ஆகும். இப்போ நான் 1:1னே கொடுத்துட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கே மூவ் பண்ணுறேனோ அதுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு இந்த பார்ட் மூவ் ஆகும். சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் கப்ளர் மேட்டோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு மேட்டில் அட்வான்ஸ்டு மேட்டில் டிஸ்டன்ஸ் மேட். ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் மேட்லேயே டிஸ்டன்ஸ் மேட் பார்த்தோமே. அப்போ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த ஸ்டாண்டர்ட் மேட்டில் இப்போ நம்ம பார்ட்டோட ஒரு ஃபேஸ்க்கும் இன்னொரு பார்ட்டோட இன்னொரு ஃபேஸ்க்கும் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்தா அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் மேட் ஆகும் ஸ்டாண்டர்ட் மேட்டில். சரிங்களா? இதே அட்வான்ஸ்டு மேட்டில் டிஸ்டன்ஸ் மேட்டில் என்ன ஆகும்னா, நான் ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஒரு ஃபேஸ்க்கும் செகண்ட் பார்ட்டோட ஒரு ஃபேஸ்க்கும் மினிமம் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் நான் மேட் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேட் செலக்ட் பண்ணுறேன், டிஸ்டன்ஸ் மேட் அட்வான்ஸ்டு மேட்டில் டிஸ்டன்ஸ் மேட் செலக்ட் பண்ணுறேன். இங்கே இந்த ஃபேஸையும் இந்த ஃபேஸையும் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரெண்டு ஃபேஸுக்கும் மேக்ஸிமம் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 800 mm அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? மினிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து நான் 100 mm கொடுக்குறேன். நீங்கள் 1 mm கூட கொடுக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து இந்த ஃபேஸில் இருந்து 100 mm டிஸ்டன்ஸ் வரைக்கும் மினிமம் மூவ் ஆகும். அதுக்கு மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகாது. அதே மாதிரி இந்த பக்கம் ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கேருந்து இது 900 mm வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆகும். அதுக்கு மேலே மூவ் ஆகாது. நெக்ஸ்ட்டு அதுலேயே
ஃப்ளிப் டைமென்ஷன் கொடுத்தா என்ன ஆகும்னா அப்படியே டைமென்ஷன் வந்து இந்த பக்கம் சேஞ்ச் ஆயிரும். இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸ்க்கு இந்த ஆப்போசிட் சைடு வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேட் அலைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் இந்த பக்கம் தானே இருந்தது, இப்போ மேட் அலைன்மெண்ட் கொடுத்தோன்னே அப்படியே இந்த பக்கம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டிஸ்டன்ஸ் மேட்டோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு மேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மேட், இதுவும் அதே மாதிரி தாங்க. ஸ்டாண்டர்ட் ஆங்குலர் மேட்டில் ஒரே ஒரு ஆங்கிளில் நம்ம 2 ஃபேஸையோ இல்லாட்டி 2 என்டிட்டிஸாக மேட் பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் இந்த அட்வான்ஸ்டு ஆங்குலர் மேட்டில் என்ன பண்ணுவோன்னா, இப்போ 2 பார்ட்டோட ஃபேஸஸ் வந்து மினிமம் இத்தனை டிகிரி ஆங்கிளில் இருக்கணும், மேக்ஸிமம் இத்தனை டிகிரி ஆங்கிளில் இருக்கணும் அப்படிங்கிற லிமிட் வேல்யூ செட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை நான் மறுபடியும் அசம்பிளிக்குள்ளார கொண்டு வரேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜையும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜையும் நான் கோயின்சிடென்ட் மேட் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஃபேஸையும் இந்த பாயிண்ட்டையும் நான் கோயின்சிடென்ட் மேட் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ எனக்கு எட்ஜு தானே நான் கோயின்சிடென்ட் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜை கோயின்சிடென்ட்டாக வச்சுட்டு ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். சரிங்களா? இப்போ மேட்டில் அட்வான்ஸ்டு மேட் செலக்ட் பண்ணிட்டு அங்கே ஆங்குலர் மேட்டை நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் நடுவில் எத்தனை டிகிரி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல மேக்ஸிமம் எத்தனை டிகிரி இருக்கணும், 180 இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? இங்கே மினிமம் 30 இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 30 டிகிரியில் இருக்குது. சரிங்களா? அதாவது இப்படி ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிகிரி பார்த்திங்கன்னா 30 டிகிரி இருக்கும். அதை அப்படியே இப்படி நான் 180 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணி கொண்டு வரலாம் மேக்ஸிமம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் லிமிட் கொடுக்குற பர்பஸுக்கு தேவையான டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு ஆங்குலர் மேட் டூல். இந்த வீடியோவில் அட்வான்ஸ்டு மேட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மெக்கானிக்கல் மேட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.